ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு தெரியும். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் வெளில தான் நான் நின்றுட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பார்த்துட்டு தான் கொடுப்போம். ஏதாவது டிஃபெக்டாக வந்திருந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், நாங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னாரு. ஸோ ஓகேவா, அங்கே வச்சு ஓப்பன் பண்ணி தலைவர் பார்த்துட்டார். இருந்தாலும் வாட்ச் எதுவும் டச் பண்ணல, ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம எப்பவும் போல் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். எப்படியும் அட்டை பெட்டியை பிரிச்சுட்டார் ஒரு பாக்ஸை. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆர்டர் போட்டிருந்தது விண்டேஜ் சீரிஸ், ஓகேவா, கேஷியோவிலேருந்து. ஸோ ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்கிற வாட்ச் தான். ஏன்னா கேஷியோ வாட்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்குது. நான் இது அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்துருந்தேன். பார்த்துட்டு தான் அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துட்டு நான் இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ப்ரைஸ் கம்மியாக விட்டு நான் ஆர்டர் போட்டேன். இதோட ப்ரைஸ் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன். அதே மாதிரி நான் வாங்கும்போது என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேஷியோ வாட்சஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஒவ்வொரு வாட்ச்லேயும் ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கும். எப்படின்னா நம்ம நோக்கியா ஃபோனில் ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல, ஃபோன்னு சொல்லப்போனால் பழைய காலத்து இது. அது மாதிரி இந்த கேஷியோ வாட்சும் அப்படி தான். நான் நிறைய வாட்சஸ் பார்த்ததில் இந்த வாட்ச் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. லுக் வைஸ்லேயும் செயின் வாட்சாக இருந்ததுனால ஸோ நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட மாடல் நம்பர் DB27 இருக்கா கீழே. அப்புறம் TB360 அப்படின்னு சொல்லிட்டு IDF அப்படின்னு போட்டிருந்தது. அதான் அதோட மாடல் நம்பர், சீரீஸ் எல்லாம் நீங்கள் அப்படி போட்டு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாட்ச் பார்க்க எப்படி தான் லுக்கு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வாட்சை வெளில எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இதில் இன்றைக்கி சண்டே அப்படின்னு போட்டிருக்கு, டைமிங்லாம் ஓடிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே கிடையாது. அதில் ஆல்ரெடி வேறு டைமிங் இருந்தனால அந்த கண்ட்ரியோட டைமிங் இருக்குது. ஸோ இதில் நம்ம டியூவல் டைம் இருக்கனால 2 டைம் கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளில எடுத்தாச்சு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு செயின் வந்துடுது. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சைடு 2 பட்டன் வித்தியாசமாக இருக்குல்ல, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இதில் டேரெக்டாக நம்ம டேட் எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம எந்த பட்டன்ஸும் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சண்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காட்டுதில் உங்களுக்கு அது டே காட்டுது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக டேட் இருக்கும். 2025/9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா, அதெல்லாம் உங்களுக்கு டேட். ஆக்சுவலாக அந்த வாட்ச் நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 6 மந்த் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா இடத்துக்கும் கண்டமேனிக்கு போட்டு போக மாட்டேன். ஒரு நல்லா எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது போகிறோம், இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போகிறோம்னா மட்டும் நான் போட்டு போவேன். நல்லா இருக்குது இந்த வாட்ச்சு. ஸோ ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட சும்மா ஒரு இன்ஃபோ கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம ரீட் பண்ணோன்னா கொஞ்சம் புரியும். அதில் என்னென்ன இருக்குது, டெலிமெமோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் போக போக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பில் மாடல் நம்பர் போட்டு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வாரண்ட்டி நீங்கள் ஆன்லைனில் பண்ணோன்னா அதில் இருக்கும். நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்சோட வெயிட் ஓகே தாங்க. நான் ரொம்ப இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இது டயல் வாட்ச் கிடையாது, அதாவது அனலாக் வாட்ச் கிடையாது. இது டிஜிட்டல் வாட்ச்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செயினோட வெயிட்டு அப்புறம் கொஞ்சமாக தான் அதோட வெயிட் இருந்தது. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 10 வருஷம் வாரண்ட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க பேட்டரியில். சும்மா 10 வருஷம் சாலிடாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் வாங்கணும்னு நினைக்கல. ஏன்னா டயல் இதுதான் எனக்கு செட் ஆச்சு. டயலோட சைஸ் கரெக்டாக என் கைக்கு செட் ஆகுதா. ரொம்ப பெரிய டயல் இருந்தது, தோசைக்கல் மாதிரி சைஸ்லாம். அதெல்லாம் வாட்ச் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. பிளாஸ்டிக் ராப்லாம் எல்லாம் இருந்தது. ஆனால் அது நமக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் இதையே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஃபிஷிங் கியர்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்குது. அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வாட்சோட ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ஃபோன் நம்பரை 14 லாங்குவேஜில் நீங்கள் பக்காவாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது அந்த காலத்து விண்டேஜ் ஃபீச்சரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கிளிப்பிங் மெத்தட் மாதிரி இருக்கா. இந்த மெத்தடு தான் நார்மலாக அப்படி ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். தூக்கி அதில் மாட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் நின்றுக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த இடத்த நீங்கள் மேலே தூக்கி விட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவு எடுத்துகிட்டு, ஸோ அதை அப்படி வச்சு பார்த்து நீங்கள் ஒரு தடவை மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் மாட்டிப்பேன். ரொம்ப டைட்டாகவும் போட முடியாதுல்ல, ஸோ ரொம்ப லூஸாகவும் போட முடியாது. ஸோ அதனால் நம்ம நான் லூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே டைட்டாக ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. அதோட இது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம்னால நானே கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி தான் டைட் பண்ணேன். ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது லூஸாலாம் ஆகாது, அது பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிட்டு வேறு யாராவது போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட நீங்கள் அப்படி மூவ் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரெஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கையில் மாட்டி பார்க்குறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் போய் செயின்லாம் கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கா. இதையும் நான் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்லி காட்டுறதுக்காக உங்களுக்கு ஆக்சுவலாக இப்படி பண்ணி காட்டியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் பின்னாடி பேக்கில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். டெலிமெமோ 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிமெமோனா நம்ம ஃபோன் நம்பர் ஒரு 30 நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
அப்புறம் 5 அலாரம் வச்சுக்கலாம் கண்டினியூஸாக அடிக்கிற மாதிரி. கவுண்டவுன் டைமர் இருக்குது, அதாவது ஸ்டாப் வாட்ச் மாதிரி. டுவல் டைம்னா 2 டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம்னு சொன்னால. அப்புறம் வந்து மேட் இன் தாய்லாண்டுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 லாங்குவேஜ் வந்து இதில் செட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சண்டே அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு வருது, அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் சேவ் பண்ணுறோம்ல, அது யாரோட நம்பர் அப்படிலாம் நம்ம சேவ் பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த சண்டேன்றதுல அது இங்கிலீஷில் இருக்கனால இப்போ நமக்கு இப்படி இருக்குது. இது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா போர்ச்சுகீஸ், அப்புறம் வந்து ஸ்பானிஷ், அந்த மாதிரி நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு மாறும். லைட்டோட இது அப்படி தான். பேக் லைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலர். இவங்களோட ஐகானிக்கான கலர்லேயே கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் புக்கு மாதிரி இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த வாட்சோட வந்தது தான். இதுவும் ஒரு டேக் மாதிரி. அதோட ப்ரைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2695க்கு அவங்க வந்து சேல் பண்ணலாம். நான் வாங்கியிருந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இப்போ என்ன ப்ரைஸுன்றதையும் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மெம்பர்ஷிப் பேக் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர் வாரண்ட்டி, இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணணும். எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணும்னா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ, அதாவது எப்படி சொல்கிறது, டுட்டோரியல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஈஸி தான் ரொம்ப பண்ணுறது. அதுவும் ஒரிஜினல் வாட்ச் நீங்கள் பை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுவும் ஒர்க் ஆகும். பை பண்ணும்போது ஒரிஜினலாக என்னென்னு செக் பண்ணி பை பண்ணுங்கள். நிறைய சீப் ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு, ஆனால் இதுக்கு வந்து ஃபஸ்ட் காப்பி இருக்கா என்னன்னு தெரில. நான் பார்த்த வர இந்த மாடலுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாடல் பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். இல்லை, வாரண்ட்டி கார்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூசர் மேனுவலே புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக கேஷுவலாக கீபோர்டு ஒன்று வச்சுருந்தேன், அதாவது மியூசிக் ப்ளே பண்ணுவோம்ல, அதெல்லாம் இப்படி தான் பக்கமாக கொடுத்துருப்பாங்க. நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ யூசர் மேனுவல் வந்து பெரிய பேஜாக போடுறவங்க இவங்க மட்டும்தான். இது வந்து வாரண்ட்டி ஆக்சுவலாக. இதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எல்லா லாங்குவேஜ். ஏன்னா வந்து 13 லாங்குவேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பீப்பிளும் ரீட் பண்ணுற மாதிரி இருக்குன்றனால மோஸ்ட்லி என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் போட முடியுமோ அதில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ்லாம் இருக்குது. இதே மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் யூசர் மேனுவல் புரியலைன்னா அதில் பார்த்து ரீட் பண்ணிக்கலாம். எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனாலும் அதை பார்த்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நானே அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மோஸ்ட்லி வாட்ச் நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதை பார்த்துட்டு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பேஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு புக்கு மாதிரி, டெக்ஸ்ட் புக்கு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை ரீட் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டியதான். நான் அப்படி பார்த்து தான் ஃபோன் நம்பர்லாம் சேவ் பண்ணேன். அப்புறம் வந்து அதில் எமோஜி சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். பின்னாடி வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் நம்பர்னா. இதில் நீங்கள் நம்பரை ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இந்த புக்கை நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே வந்து உங்கள் வாட்சில் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம், அதை பார்த்து. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போயே பார்த்தீங்கன்னா வாட்சோட வீடியோ கொலன்னு போய் ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட அந்த வீடியோவை இழுத்து மூடலான்னு இருக்கோம். ஓகே கைஸ், இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ், அப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனாக போடணும், எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஷார்ட் வீடியோவோ இல்லை பெரிய வீடியோவோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதை பற்றி இப்போ நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவு. ஸோ அதனால் நான் இதை பற்றி வீடியோ போடலாம் நெக்ஸ்ட். ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன்ல. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.